Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now. இரண்டு தரப்புக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையால் தான் சண்டை நிறுத்தப்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா எங்களுடைய தலையீட்டில் இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அதை முதல்ல அறிவிக்கிறாரு. செய்தியாளர் ரமேஷ்குமார் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ்குமார், யாருடைய தலையீட்டில் இந்த போர் நிறுத்தமானது இருந்திருக்கிறது? இதில் மாறுபட்ட தகவல்கள் வருதே, விவரங்கள் என்ன? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே தாக்குதலை நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதற்கு அமெரிக்கா ஒரு கிரெடிட் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு தன்மை காணப்படுகிறது. பொதுவா இரண்டு நாடுகளுக்கு இடையில இந்த தாக்குதல் நிறுத்தப்படுகிறது என்றால் அதனை அறிவிக்க வேண்டியது முறைப்படி இரண்டு நாடுகளும் தான். ஆனால் அதற்கு முன்பாகவே அமெரிக்கா இதில் கிரெடிட் எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முந்திக் கொண்டு முதலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவிக்கிறார்கள். எனவே இது ஒரு சலசலப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையை போர் நிறுத்தப்படுகிறது என்றால் அதை அறிவிக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட இரு நாடுகள் தான். ஆனால் அதற்கு முன்பாக அமெரிக்கா புகுந்து கொண்டு கிரெடிட் எடுக்க விரும்பியது சற்று சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்திய அரசு ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தையை தொடர்ந்துதான் இரு நாடுகளிடையே சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறது. இவை தவிர வேறு எந்த விவகாரம் தொடர்பாகவும் எந்த இடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் இந்தியா என்ன சொல்ல வருகிறது என்றால், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் நடைபெற்ற இந்த தாக்குதல் நிறுத்தத்திற்கு காரணம் இரண்டு நாடுகள் இடையே நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தை தான். இதில் வேறு யாருக்கும் எந்த பங்கும் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. அதாவது அமெரிக்காவிற்கு பங்கு இல்லை என இந்தியா நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் இரண்டு நாடுகளிடையே ஏற்பட்ட இந்த முடிவு எட்டப்பட்டதற்கு நேரடி பேச்சுவார்த்தை மட்டும்தான் காரணம் என இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அதுவும் தவிர இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுத்தது இந்தியா அல்ல, பாகிஸ்தான் தரப்பு தான் எங்களை தொடர்பு கொண்டு பேசியது. பாகிஸ்தானுடைய ராணுவ நடவடிக்கைகளுக்கான பொது இயக்குனர் தான் இந்தியாவினுடைய ராணுவ தளபதியை தொடர்பு கொண்டு பேசினார். அதில் தான் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது என இந்தியா தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் இதில் அமெரிக்கா ஒரு கிரெடிட் எடுத்துக் கொள்வதை இந்தியா மறுத்திருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூட இது தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஒரு பொதுவான இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த இருவரும் ஒப்புக்கொண்டனர் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது இந்தியா என்ன தெரிவித்திருக்கிறது, வேறு எந்த விவகாரம் தொடர்பாகவும் எந்த பிரச்சனை குறித்தும் எந்த இடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒப்புக்கொள்ளப்படவில்லை என இந்தியா தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் இதில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க அமெரிக்கா முயற்சித்ததை இந்தியா தடுத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இன்ட்ரெஸ்டிங். அமெரிக்கா தான் இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க நினைத்தது, அதை இந்தியா தடுத்திருக்கிறது. அதை வேறு வகையிலான மறுப்புகள் மூலமாக நாங்களே பேசணும், ரெண்டு நாடுகளும் பேசணும் அப்படின்னு இந்தியா தெரிவித்திருக்கிறது. Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now.